இனிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா? காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா? அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி. சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி. அனைவருக்கும் வணக்கம். யாப்பினை துணையாய் வைத்து யாழின் இனிமை சேர்த்து முப்பென ஏதும் இன்றி முறுக்கிடும் இளமை பொங்க காப்பியம் தந்தான் கம்பன். காசினி நூல்கள் எல்லாம் குப்பிய கரத்தராக்கி கும்பிடு போட்டு நிற்க ஒருவனுக்கொருத்தி எனும் உன்னத நெறியை போற்றி தர்மமே என்றும் வெல்லும் என்று சொல்லி அருமையாம் பாடல் கொண்ட அழகிய நூலை யாத்து பெருமையே தமிழ் மொழிக்கு சேர்த்து வீடுற கம்பன் தந்தான். காட்டிலே 7 ஆண்டு கழித்தவன் காதை தன்னை பாட்டிலே சந்தம் ஏற்றி படிப்பினை பலவும் சாற்றி ஏட்டிலே எழுதி வைத்த ஈடிலா கம்பன் செம்மை நாட்டிலே வாழ்வோர் சொல்வர் நாவெல்லாம் இனிக்கத்தானே. கல்வியில் பெரியவன் கம்பன், கம்பன் வீட்டு கட்டத்தறியும் கவி பாடும் என்கிறது முதுமொழி. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என பாடியுள்ளார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஆம், புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி என கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி தனக்கு ஒரு தவச் சிறப்பை தந்தது, கம்பரின் கவிச்சிறப்பே என்றார் நாமக்கல் கவிஞர். பலப்பட்டை சொக்கநாத புலவரோ விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என புகழ்ந்துள்ளார். கம்பராமாயணம் எனும் நூல் கம்பரால் இயற்றப்பட்ட தமிழ் நூலாகும். இந்நூல் இந்து சமய இதிகாசங்கள் 2 ஒன்றான ராமாயணத்தை மூலமாக கொண்டு இயற்றப்பட்டதாகும். ராமாவதாரம் என்ற பெயரில் கம்பரால் இயற்றப்பட்ட கம்பராமாயணம் ஒரு வழி நூலாகும். இது வடமொழியில் வால்மீகி என்பவர் இயற்றிய ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட நூலாகும். இது ஒரு வழி நூலாகவே இருந்தாலும் கம்பர் தனக்கே உரியதான பாணியில் தன் புலமையை வெளிக்காட்ட தமிழ் மொழியில் இயற்றியுள்ளார். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திரு வி.க. அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த கம்பர் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொளிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம். தாண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளைக்கண் விழித்து நோக்க தென்திரை ஏணி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். இன்று நம்முடைய அரங்கம் கம்பன் அரங்கம். இவ்வரங்கம் நம் அலைவரிசையின் 1000வது காணொளி ஆகும். முதற்கண் ஆதரவு அளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்ற இருப்பவர் கம்பனை பற்றி பல மேடைகளில் பேசியவர். இவருடைய பேச்சு நமக்கெல்லாம் ஒரு வரமாகும். கம்பனில் அறம் என்ற தலைப்பில் பேசியிருப்பவர் அபுதாபி கு. பாஸ்கர். கு. பாஸ்கர் அவர்கள் அபுதாபியில் அரசு எண்ணெய் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். பொறியியல் பட்டப்படிப்பை முடித்தவர். பல்வேறு தமிழ் அமைப்புகளில் தன்னுடைய திறமையினால் பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். சொல்வேந்தர், சொற்பொழிவு வித்தகர், தமிழ் சித்தர், நற்சேந்தனார், கம்பர், அவையின் அருட்செல்வர், தமிழ் சீர் பரவுவார் போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். தமிழ் மீது மிகுந்த பற்றுடையவர். பல மேடைகளை கண்டவர். கடல் தாண்டி
பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தியவர். இணையத்தில் இவருடைய பங்களிப்பு மகத்தானது. ஐயா பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். என் அன்பு உலகத்தமிழ் மாணவர்களே, வாருங்கள், நிகழ்ச்சியை கேளுங்கள். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். மாற்றம் என்பதே மாறாதது. உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. இன்று கம்பனில் அறம் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை இங்கே பகிரலாம் என்று நினைக்கின்றேன். கம்பன் முதலில் இந்த காவியத்தை தொடங்கும் பொழுது இறைவாழ்த்து பாடலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுவுடைமை செய்தியை நமக்கு இங்கே வைக்கின்றான். பொதுவாக எல்லா காவிய தலைவர்களும் எல்லா காவியத்தை படிக்கும் போதும் அந்தந்த காவிய நாயகன் அல்லது அவரவர்கள் சம்பந்தப்பட்ட இறைவன்கள், அவர்களுக்கு பிடித்த குலதெய்வத்தினுடைய பெயர்கள், இஷ்ட தெய்வங்களின் பெயரைத்தான் முதலில் இறைவாழ்த்து பாடலாக வைப்பார்கள். ஆனால் இங்கே கம்பரை பார்த்தீங்கன்னா எடுத்த உடனேயே உலகம் யாவையும் தாமுளவாக்கலும், எல்லாவற்றிற்கும் ஒரு பொதுவான கடவுளை எந்த கடவுள் என்று குறிப்பிடாமல் அதிலும் குறிப்பாக தான் சொல்ல வந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த கதாநாயகனின் பெயரை கூட சொல்லாமல் அந்த இறைவாழ்த்து பாடுவதிலிருந்தே தெரிகின்றது இந்த கம்பகாப்பியம் முழுவதுமே அறம் நிறைந்த நூலாக இருக்கும் என்பதற்கு இதுவே ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நீங்கள் கம்பர் ராமனை முதலில் காண்பிக்கின்றார். அந்த பாத்திரத்தை அவர் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது ராமன் குருகுலம் சென்று வசிட்டருடைய ஆசிரமத்தில் சென்று கல்வி கற்பதற்காக சென்று வருகிறார் தன்னுடைய சகோதரர்களோடு. அப்படி ராமன் சென்று வரும்பொழுது அவன் போகும் பொழுதும் சரி வரும் பொழுதும் சரி தேரில் செல்லாமல் நடந்தே சென்றான் என்று ஒரு பாடலில் வருகின்றது. இது ராமனுடைய அந்த எளிமையான குணத்திற்கும் இன்னும் அதற்கு மேலாக ஒரு பங்கு. அப்படி செல்லும் பொழுது எதிரில் வரக்கூடிய அனைத்து குடிமக்களையும் நிறுத்தி குசலம் விசாரிப்பானா ராமன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவையா, உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று எல்லோரையும் குசலம் விசாரிப்பார். ஒரு அரசகுமாரன், நாளைக்கு நாட்டை ஆள போகின்ற ஒரு அரசகுமாரன், இளவரசன், 60,000 ஆண்டுகள் உலகை கட்டி காத்த பரதனுடைய மூத்த குமாரன், தசரத சக்கரவர்த்தியினுடைய ஒரு தவ புதல்வன், இப்படியெல்லாம் அந்த எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லாமல் ஒரு செருக்கும் இல்லாமல் மிகவும் எளிவந்த தன்மையாக, அது யாருக்கு அந்த எளிமையான தன்மை வரும் என்றால் இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் அந்த எளிமையான தன்மை வரும். அதைத்தான் கம்பர் அதை பாடும்போது சொல்றாரு, எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவர் முதிர்தரு கருணையின் முகமர ஒளிரா எது வினை இடர் இலை இனிதினும் மனையும் மதிதரு குமரரும் வலியர்கொள் எனவே என்று பாடுவார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எமையுடைய இறைவன் என்று சொல்கின்றார் கம்பர். ராமன் என்றோ தசரத சக்கரவர்த்தியினுடைய மகன் என்றோ இளவரசன் என்றோ மூத்த பிள்ளை என்றோ கம்பர் குறிப்பிடவில்லை, எமையுடைய இறைவன் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப இறைவன் ஒருவனுக்குத்தான் இந்த எளிமையான பண்பு இருக்கின்றது. அவன்தான் தான் படைத்த உயிர்களை எல்லாம் தன்னுடைய உடமையாக ஆக்கி கொண்டு அவற்றின் மேல் அருளை பொழிகின்றான், அன்பை காட்டுகின்றான். அன்பு முதிர்ச்சி அடையும் போது அருளாக பரிணாம வளர்ச்சி அடையும், அந்த அருளை காட்டுகின்றான் இறைவன். அதுபோல இங்க ராமன் எல்லோரிடமும் குசலம் விசாரித்து அவருடைய நலனை விசாரிக்கின்றான். அதில் ஈற்றடியில் பார்த்தீர்கள் என்றால் மதிதரும் குமரரும் வலியர்கொள் எனவே என்று பாடுகிறார். இதுல ஒரு வியாக்கியானம் சொல்றார்கள், மதிதரும் குமரனை என்றால் மதி என்பது மதிப்பு என்ற ஒரு வார்த்தையினுடைய சுருக்கம். அப்ப பெற்றோர்களுக்கு மதிப்பை தரக்கூடிய குமரர்கள் நல்லா இருக்கிறார்களா என்று கேட்பானாம் ராமன். ஏனென்றால் இவன் பெற்றவர்களை மதிக்கின்றவன், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற இலக்கணத்திற்கு மாறாமல் வலுவாமல் நடந்தவன் ராமன். அதனால் மதிதரும் குமரரும், பெற்றோர்களுக்கு அறிவை மதிப்பை தரக்கூடிய குழந்தைகள் நன்றாக இருக்கின்றார்களா என்று ஒரு பொருள். இன்னொன்று மதி என்றால் அறிவு என்று பொருள்.
அப்ப அறிவு நிறைந்த குமரர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்ற ஒரு பொருளிலும் இதை எடுத்துக் கொள்ளலாம். அதனால்தான் கம்பர் இதை பாடும் பொழுது மதிதரும் குமரரும் வலியர்கள் எனவே என்று பாடுகின்றார். எடுத்த உடனேயே அந்த குழந்தை பருவத்திலேயே, அந்த பால பருவத்திலேயே, ஒரு விளையும் பயிர் மொழியிலே என்பதற்கு ஏற்ப அவன் வளரக்கூடிய காலகட்டங்களிலே தான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் மீது, தான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தின் மீது அவன் அளப்பரிய கருணை காட்டுகின்றான் என்று நமக்கு இங்கே கம்பர் சுட்டி காட்டுகின்றான். நீங்கள் இறைவனுக்குத்தான் இந்த தன்மை வரும் என்று எதற்கு சொன்னேன் என்றால், கவி சக்கரவர்த்தி சொல்ற மாதிரி நம்ம காளமேக புலவர் பாடுவார். ஆனாரிலேயே அயனும் மாலும் ஆனார் அடிமுடி காண்பதற்கு மேனால் திருவாரூரில் இரவு எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயிற்படியே என்று பாடுவார் காளமேகம். அதாவது தன்னுடைய பக்தனான சுந்தரனுக்காக அவருடைய காதலியான அந்த பறவை நாச்சியார் வீட்டுக்கு 2 முறை திருவாரூரில், ஒரு தடவை இல்ல 2 முறை திருவாரூரில் தன்னுடைய குஞ்சித பாதங்கள் தோய அந்த இரவு முழுவதும் இறைவன் நடந்தவனா. அப்ப அதை சொல்லும் பொழுது ஆனாரிலேயே அயன்பாலும் அந்த இறைவனுடைய அழியை முடியும் பார்ப்பதற்காக பிரம்மன் அன்னப்பறவை வடிவெடுத்து யுகயுகமாக மேலே பறந்து கொண்டிருக்கின்றான். திருமால் வராக அவதாரம் எடுத்து யுகயுகமாக பூமியை தோண்டி சென்று கொண்டிருக்கின்றார். இவர்களுக்கெல்லாம் அறியாமை, இவர்களுடைய அறியாமை, இவர்களுக்கு விவரம் தெரியவில்லை. இவர்கள் இருவரும் பறவை நாச்சியாருடைய அந்த வாயில் படியாக இருந்திருந்தால் அப்பவே அந்த சிவபெருமான் பறவை நாச்சியார் வீட்டுக்கு தூதுவனாக வரும் பொழுது அவனுடைய அடியையும் பார்த்துக் கொள்ளலாம், அவனுடைய முடியையும் பார்த்துக் கொள்ளலாம் என்று காளமேகம் ஒரு கிண்டலாக அந்த பாடலை பாடுவார். அப்ப இந்த தன்மை இறைவனுக்குத்தான் வரும் என்பதால் இங்கு ராமனுடைய சௌலபியத்தை நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்த கம்பர் இங்கு எமனுடைய இறைவன் என்று போடுவதன் மூலமாக ராமனுடைய அந்த பீட்சண்யம், அந்த கருணாமூர்த்தி என்ற அந்த பார்வை நமக்கு இங்கே புரிய வைக்கின்றது. இப்ப ராமன் வளர்ந்து மிகப்பெரிய வாலிபனாகிவிட்டான். அவனுக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும். தயரதன் அங்குள்ள சான்றோர் பெருமக்கள் எல்லாம் கேட்டு ஒரு முடிவுக்கு வருகின்றான். மந்திர ஆலோசனையை கூட்டுகின்றான். ஒரு முடிவுக்கு வருகிறான். இந்த மந்திர ஆலோசனையில் யாரெல்லாம் இருந்தீர்கள் என்று சொல்லும் பொழுது கம்பர் பெரிய அமைச்சர்கள், மிகப்பெரிய அறிவுநுட்பம் வாய்ந்த கல்வி கேள்விகளில் சிறந்த அனைத்து சான்றோர் பெருமக்கள் அவையில் இருந்திருக்கிறார்கள். அப்ப அந்த அமைச்சர் பெருமக்களை சொல்லும் பொழுது கம்பர் சொல்கின்றார், தம்முயிர்க்கு இறுதி எண்ணா தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்றுரைக்கும் வீரர், செம்மையின் திறம்பல் செல்லா தேற்றத்தால் தெரியும் காலம் உண்மையும் உணரவல்லா வாய்மையே ஒளியும் நீரார் என்று சொல்கின்றார். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், தனக்கு வரக்கூடிய பதவிகளும் பட்டங்களும் வாய்ப்பில்லாமல் போய்விடும் என்ற சூழ்நிலை வந்தாலும், மன்னவன் தவறு செய்யும் போது அதை தடுத்து நிறுத்தி அவனை நல்வழிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சான்றோர் பெருமக்களாக அமைச்சர்கள் இருந்தார்களாம். அப்ப என்ன சொல்ல வர்றார் கம்பர்? அமைச்சர்கள் என்றால் மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் அவை சொல்லுவார். அமைச்சர்களாக இருந்தால் இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தர்மத்தை, ஒரு அறத்தை நமக்கு கம்பர் இங்கே சுட்டி காட்டுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்களா? தம்முயிர்க்கு இறுதி என்றார். உயிரே போனாலும் சரிடா, சொல்றதை சொல்லித்தான் தீர்வேன். மன்னன் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுவது இயல்பு இல்லையா? இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்று வள்ளுவர் பந்தை சொல்லுவார். அப்படிப்பட்ட அமைச்சர் இல்லை என்றால் அந்த அரசரை கெடுப்பதற்கு வேறு யாரும் தேவையில்லை, அவனே கெட்டு விடுவான் என்பது வள்ளுவருடைய வாக்கு அல்லவா? அதுபோல அங்கே கம்பருடைய அவையில், தசரதனுடைய அவையில் இருந்த அத்தனை பெருமக்களும் சான்றோர் பெருமக்கள். நல்லவும் தீயவும் நாடி எல்லையில் ஒழுகும் மருத்துவ இயல்பினன் என்று சொல்வான். ஒரு நோயாளிக்கு எப்படி மருத்துவர் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்து ஆராய்ந்து அந்த நோயினுடைய தன்மையை ஆராய்ந்து பிற்காலத்தில் அந்த நோய் வராமல் இருப்பதற்கான அந்த காரணங்களை எல்லாம் ஆராய்ந்து அவர்கள் மீது அளப்பரிய கருணை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வாரோ, அதுபோல அந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தயரவனுடைய நலத்திலை ஒன்றை அக்கறையாக கொண்டு அங்கே அமைச்சரவையில் இருக்கிறார்கள். இப்ப எல்லாம் முடிவெடுத்தாகி விட்டது. அப்ப விஸ்வாமித்திரர் சொல்கின்றார் ஒரே வார்த்தை. விஸ்வாமித்திரர் எடுத்து சொல்றாரு, இவர் எல்லாவரிடமும் கேட்கின்றார் தயரதன். விஸ்வாமித்திரர் எந்திரிச்சு ஒரு ஒப்பீனியன், ஒரு அபிப்பிராயம் சொல்றாரு. மண்ணினும் நல்லள் மலர் மகள் கலைமகள் கலை ஊர் பெண்ணினும் நல்லள் பெரும்புகழ் சனகியோ நல்லள் கண்ணினும் நல்லன் கற்றவரும் கற்றில்லாதவரும் உண்ணும் நீரினும் உயிரினும் அவனையே உவப்பர் என்று பாடுகின்றார். என்ன சொல்றார் தெரியுமா?
தயரதா சீதை நல்லவள் பா, அதனால நீ ராமன் ஆட்சியை கொடுக்கலாம். அவர் வேற எதையும் சொல்லல. சீதை நல்லவள். எப்படி நல்லவள்? ஓமானம் சொல்றாரு. மண்ணினும் நல்லள், மண்ணை விட இந்த பூமியை விட மிகவும் பொறுமை நிறைந்தவள். மலர்மகள். எப்படி? சரஸ்வதியை போன்ற அறிவு, லட்சுமியை போன்று அழகுடையவள், சரஸ்வதியை போன்ற அறிவு உடையவள். கலைவூர் பெண்ணினும் நல்லள், அதாவது வீரையை துர்க்கையை போன்ற வீரம் உடையவள். ஆகவே அவள் நல்லவள், அதனால நீ கொடுக்கலாம் என்று சொல்கின்றார் என்றால், ஒரு பெண் தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக அமைகின்றாள். அப்போ ஒரு நாடு நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு அடித்தளமாக இருப்பவர்கள் பெண் என்ற ஒரு கருத்தை நமக்கு இங்கே கம்பர் மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார் இல்லையா? உண்மைதானே அது. அதனால்தான் பெண்ணை சொல்லும் பொழுது அவை சொல்லுவாள், மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் என்று சொல்லுவாள். இல்லாள் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை என்று பாடுவாள் இல்லையா? தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், மாய வாழ்வு உச்சாரோடு போம், உடன்பிறப்போடு தோல்வழி போம், குற்றாலியோடு எவையும் போம் என்று சொல்லுவார். ஈரில்லா நெற்றிபாள், நெய்யில்லா உண்டிபாள், ஆறில்லா ஊருக்கு அழகுபாள், மாறி உடன்பிறப்பில்லா உடம்புபாள், பாழே மடக்குடி இல்லா மனை என்று சொல்வார். எல்லா இழப்புகளையும் தாங்கிக் கொள்ளலாம். அந்த மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாது. தாய் இறந்து விட்டால் ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அறுசுவை உணவு கிடைக்காமல் போய்விடும். தந்தை இழந்து விட்டால் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய கல்வி கிடைக்காமல் போய்விடும். ஒரு குழந்தை இறந்து விட்டால் அந்த சொத்து சுகம் சேர்த்ததில் புண்ணியம் இல்லை. உடன்பிறந்தவர்கள் இல்லை என்றால் தோல் வலிமை இல்லை. சுற்றத்தார்கள் இல்லை என்றால் எந்த விதமான சுகதுக்கங்களையும் பரிமாறிக்கொள்ள முடியாது. ஆனால் மனைவி இல்லை என்றால் இவை அனைத்துமே இல்லை என்ற காரணத்தினால் தான் இங்கே கம்பர் சொல்லும் பொழுது மண்ணினும் நல்லள், மலர் மகள், கலைமகள், கலைவூர் பெண்ணினும் நல்லள் பெரும்புகள் சனவிய என்று சொல்கிறார். அதைத்தானே வள்ளுவ பெருந்தகை சொல்கின்றார், மங்களம் என்ப மனை மாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேர் என்று சொன்னார். அப்ப எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய பெண் நல்லவளாக இருக்கின்றார். ஆகவே நீ ஆட்சியை அவனிடம் ஒப்படைக்கலாம் என்று சொல்கின்றார். இது ஒரு அறப்பண்பு, ஒரு மிகச்சிறந்த அறமாக இங்கே கருதப்படுகிறது. இப்ப எல்லாரும் முடிவெடுத்தாகிவிட்டது. தயரதன் ராமனை கூப்பிட்டு ஆட்சியை ஒப்படைக்கின்றான். ஒப்படைக்கும் போது நீதான் இந்த ஆட்சியை செய்ய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலேயே தனக்கு இவ்வளவு பெரிய பதவி கிடைத்து விட்டது. நாளை நாம் தான் இந்த ராஜ்யத்தினுடைய தலைவன், அரசன், இந்த மக்களை எல்லாம் நாம் கட்டி காக்கப் போகின்றோம் என்ற எந்த விதமான ஆணவமும் எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லாமல், அதே சமயத்தில் அப்பாவிற்கு வயதாகிவிட்டது, அதனால அந்த பொறுப்பை நம்மிடம் கொடுத்தவர் கட்டி கழிக்க பார்க்கிறாரோ என்று அதை பற்றி கவலையும் படாமல் எப்படி நினைச்சானா, இது அரச கட்டளை, தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதல் உச்சிலன். கம்பர் போடுறாரு, தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதல் உச்சிலன், இகழ்ந்திலன் கடன் இது என உணர்ந்து யாது கொச்சவன் ஏவியது அது செயலென்றோ நீதி ஏற்கு என நினைந்து அப்பணி தலை நின்றான் என்று பாடினார். இது அரச கட்டளை. அப்பா சொன்னது கூட சொல்ல, யாரு கொற்றவன் ஏவியது, அப்பா சொன்னது இல்ல, அரச கட்டளை, என்னுடைய கடமை, ஒரு குடிமகனாக என்னுடைய கடமை, இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த பதவி கிடைக்கும் போது அவன் சந்தோஷமும் படல. பதவி நாளைக்கு போக போகுது, அந்த கிடைச்ச போன போது அதை படல. அதனாலதான் அதை சொல்லும் பொழுது அந்த கீதையில ஒரு வரி வரும், சிதப்பிரஜன் என்று ஒரு வரி வரும். கிருஷ்ண பரமாத்மா அருமையாக கீதாச்சாரியன் சொல்லுவான், சிதப்பிரஜன்னா துன்பம் வரும்போது துவண்டு போவதும், இன்பம் வரும்போது ஏளனத்தில் எக்காலத்தில் குதிப்பதும் அல்ல, எந்த நிலையிலும் மெண்டல் பேலன்ஸ், சமநிலை என்று சொல்லக்கூடிய மெண்டல் பேலன்ஸாக இருக்கக்கூடிய நிலை எல்லோருக்கும் வராது. அந்த நிலை ராமனுக்கு இருந்தது. இது எதை சொல்ல வருகின்றது என்றால், பொருள் இருக்கும் போது ஆடாதே, பொருள் இல்லாமல் இருக்கும் போது அதை பற்றி நீ கவலைப்படாதே என்று ராமன் வாயிலாக இந்த மானுடத்திற்கு கம்பர் சொல்லுகின்றார். அதைத்தான் அசோகவனத்தில் இருக்கும் போது சீதை நினைத்து பார்க்கின்றாள் ராமனை பற்றி. மெய் திருப்பதம் மேவி என்ற போதிலும் இத்திருத்துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தில் அளந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் என்று நினைக்கின்றாள். ராமனுக்கு ஆட்சியை கொடுக்கப்பட்ட போதும் அவன் சந்தோஷப்படவில்லை. அதே இரவு அன்று கூப்பிட்டு உனக்கு ஆட்சி இல்லை என்று சொன்ன போதும் அவன் வருத்தப்படவில்லையா? எப்படி இருந்தது அவன் முகம்? சித்திரத்தில் வரையப்பட்ட ஓவியம், சித்திரத்தில் வரையப்பட்ட ஓவியம் எப்படி அண்டலர்ந்த செந்தாமரை போல் காட்சி அளிக்கின்றதோ, அது கூம்பவும் இல்லை, அது குவியவும் இல்லை, அது மலரவும் இல்லை.
எப்பொழுதும் ஒரே காட்சியை கொடுத்து கொண்டிருப்பது போல அவனுடைய முகம் இருந்ததாம். அப்ப எப்பேற்பட்ட ஒரு ஒரு சமூக நீதியை நமக்கு இங்கே கம்பர் சொல்கின்றார். ஒரு சாதாரண ஒரு கடைநிலை பதவிக்காக இன்று அடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்பேற்பட்ட ராஜ்யம் கிடைத்திருக்கின்றது ராமனுக்கு. அதை கிடைக்கும் போது ஆகா இன்னைக்கு ராஜ்யம் கிடைத்து விட்டதே என்று அவன் சந்தோஷமே படவில்லை. ராஜ்யம் கிடைக்கும் என்று அவனுக்கு தெரியும். காரணம் அது அவனுடைய அரச பரம்பரையில் வழி வழியாக வரக்கூடியது. ஆனால் போகும் என்று நினைத்திருக்க மாட்டான். போய்விட்டதே, அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனா இன்று பொருள் சம்பாத்தியம் பண்ணுவதற்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாமா? நான் பிளக்க பொய் உரைத்து நவநிதியம் தேடி என்று பட்டத்தார் பாடுவார். நான் பிளக்க பொய் உரைத்து நவநிதியம் தேடி நலனன்று மரியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புட்டீசல் போல கலகான புதுமைகளை பெருகி காப்பதற்கும் வரையறி கைவிடவும் மாட்டில் கவர் விளந்த மரத்துளையில் கால் உழைத்துக் கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட புறங்கதனை போல அகப்பட்டீர் கிடந்து உழல அகப்பட்டீரே. நாட்டையே அருந்து போகக்கூடிய அளவுக்கு போய் சொல்றமா. பொருள் வேணும் இல்லையா? பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நிச்சயமாக அது மாற்று கருத்தில்லை. பொருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை, புண்ணியம் இல்லை, மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தரின் பெருமை இல்லை, கதியுறு கர்மம் இல்லை, கதிபெற வழி இல்லை, பெருநிலம் சஞ்சார பிரேதமாய் திரிவாரே. விவேக சிந்தாமணி பேசுது. பணம் இல்லாதவன் பிணத்திற்கு சமம். ஆனால் அந்த பொருள் வரக்கூடிய வழி எப்படி இல்லையா? அந்த பொருள் எப்படி வருகின்றது? அறவழியில் வருகின்றதா? ஈதெல்லாம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் என்று அவை சொல்லுவான். தீவினை இல்லாமல் வந்த பொருள் தான் நமக்கு நல்வழியில் வந்த பொருள் இல்லையா? அப்ப ஒரு பொருள் ஒரு பதவி என்பது எல்லாம் முக்கியமாக இருந்தாலும் கிடைக்கும் பொழுது அந்த பதவியே கிடைத்தால் கூட அந்த பதவி தனக்கு கிடைத்த பதவியாக நினைக்காமல் அது மக்களுக்கு பணி செய்வதற்காக கிடைத்த பணி என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் மிகச்சிறந்த தலைவனாக வருவார்கள் என்பதை கம்பர் ராமன் வாயிலாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். இப்ப இந்த விஷயம் முடிஞ்சிட்டு ராமன் காடு ஆட்சியை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா ஆட்சியை கொடுக்க வேண்டாம் என்று முடிவெடுக்கப்படுகின்றது கைகேயியால். கைகேயியை பார்க்க வர்றாங்க. ஒரு பிள்ளை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ராமன். வந்தவன் தன்னை சென்னி மண்ணுற வணங்கி வாச சிந்துர பவள செவ்வாய் செங்கையின் புதைத்து மற்றை சுந்தர தடக்கை மடக்கூற துவண்டு நின்றான் அந்தி வந்தடைந்த தாயை கண்ட ஆண் கன்றின் அண்ணான்னு கம்பர் பாடுறார். பார்க்க வர்றான் ராமன் கைகேயியை, தன்னுடைய சிற்றன்னையை பார்க்க வருகின்றான். வந்த மாத்திரத்திலேயே அப்படி நெடுஞ்சாங்கனையாக கீழே விழுந்து தன்னுடைய உடம்பு மண்ணில் படும்படியாக பதிந்து வணங்குகிறானா. எழுந்து ஒரு தாயை பார்த்த உடனே வணங்கிட்டு தன்னுடைய வலக்கையால் தன்னுடைய வாயை பொத்தி கொண்டு இடக்கையால் தன்னுடைய 2 கைகளாலும் அந்த வேட்டியை மடித்து தன்னுடைய கால்களுக்கு இடையில் வைத்துக் கொண்டு பவ்யமாக நின்றானாம் ராமன். அந்த நின்ற நிலையை கம்பர் சொல்றாரு. ஈற்றடியில் அன்படைந்த ஆண் கன்றினை ஒத்தான்னு பாடுறாரு. பசுமாட்டை நாம மந்தைக்கு அனுப்பிடுவோம். குட்டிய கன்றை வீட்டுல கட்டி வச்சிருவோம். இந்த பசுமாடு சாயந்தரம் மேய்ந்து விட்டு வரும் பொழுது இந்த குட்டி எப்படா வரும்னு காத்துக்கிட்டே இருக்கும் தாய்ப்பசுவை. தாய்ப்பசு வந்த உடனேயே அது வேகமாக ஓடி சென்று அதனோடு முட்டி மோதி விளையாடி கொஞ்சி குலவி கூடி கழித்து மகிழ்ந்திருக்கும் அந்த கன்றான. அது எந்த மனோநிலையில் இருக்குமோ அந்த மனோநிலையில் ராமன் இருந்தானா. அந்தி வந்தடைந்த தான் கன்றினை ஒத்தான்னு பாடுறாரு. அப்போ எப்பேற்பட்ட பணியுமாம் பெருமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பணிவு, அந்த அடக்கம் ராமனிடத்தில் இருக்கின்றது. தந்தையுரை தட்டியவன் தாயுரை இகழ்ந்தோன் அந்தமுறு தேசியன் ஆணையை மறந்தோன் சந்தமுறு வேதநெறி தாண்டின இந்நால்வர் செந்தடலின் தீவாய் நரகத்திடை செல்வர் இது கண்டீர் என்று விவேக சிந்தாமணி பேசும். அப்பாவினுடைய சொல்லை தட்டியவர்கள், அம்மாவினுடைய உரையை கேட்காதவர்கள், வேதத்தை படித்தவர்கள், இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொல்கின்றது. ஆனால் இங்கே ராமன் எப்படி இருக்கின்றான்? இன்றைய இளைய தலைமுறையினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ராமன் இருக்கின்றான். தந்தையும் தாயும் அப்பா சொன்னோடனே தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று ஏற்றுக்கொண்டான். இங்கு அவனை பெற்றவள் அல்ல தாய், ஆனால் சிற்றன்னைக்கே அவன் இவ்வளவு மரியாதை கொடுக்கின்றான் என்றால் அதுதான் அவனுடைய அறம். தாயை பார்க்க வரான், தன்னுடைய பெற்ற தாயை கோசலையை பார்க்க வருகின்றான். பார்த்த மாத்திரத்திலே தாய் தெரிந்து கொள்கின்றாள். கிடைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் கொடையுமின்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல கருமம் பின் இறந்து ஏக மலைக்குன்ற மனையான் கவுளில் கவித்தன் வரும் என்று தமியன் சென்றான்னு போடுவார் கம்பர்.
அவ என்னடா ராமன் தூரத்துல வர்றான், இவள் நேரத்துல அரசாட்சி ஏற்றிருக்க வேண்டுமே, படை பரிவாரங்களோடு வந்து கொண்டிருக்க வேண்டுமே, வெண்கொற்ற கொடை இருக்க வேண்டுமே, கவரி வீசி வந்து கொண்டிருக்க வேண்டுமே, படை பணியாட்கள் எல்லாம் என்று நினைக்கின்றாள். அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறவள் முன்பு ராமன் தனியாக வந்து நிற்கின்றான். விதியே தர்மம் அழுது கொண்டு போகிறதாம், விதி முன்னாடி செல்லுதான் அவனுடைய விதி என்று வந்தவனை பார்த்து தாயை கேட்கிறா, என்னப்பா நடந்தது என்று கேட்கிறா. அந்த தாய் கூட உனக்கு முடிசூடலையான்னு கேட்கல. குஞ்சி புனித மஞ்சன நீரால் நனைந்தில அந்த முடியானது புனித அபிஷேக நீரெல்லாம் படாம அப்படி பராபரியா கிடக்குது. அதை பார்த்துட்டு நீ இடையூறு உண்டோ நெடுமுடி புனைவதற்குன்னு கேட்கிறான். ஏதாவது இடைஞ்சல் உண்டாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ராமன் எப்படி சொல்கிறான், என்னம்மா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதெல்லாம் இடையூறுலாம் எதுவும் கிடையாது. மங்கைய மொழி கூற மாணவன் தன் செங்கை கூப்பி நின் காதல் திருமகன் பங்கமே குணத்தி எம்பி பரதனே துங்கமா முடி சூடுகின்றான் என்று பாடுகின்றான். இடைஞ்செல்லாம் எதுவும் கிடையாதுமா, ஆனா ஒரு சின்ன மாற்றம் என்ன, நின் காதல் திருமகன். அம்மாவை உளவியல் ரீதியா தயார்படுத்துறாங்க. எடுத்த உடனே எனக்கு அம்மா வந்து சிற்றனை என்னை கூப்பிட்டு இப்படி சொன்னால் 14 வருடம் காட்டுக்கு செல்ல வேண்டும், அரசாட்சி வந்து பரதனுக்கு என்று சொல்லவில்லை. எடுத்த உடனேயே நெடுமுடி புனைவதற்கு எந்த இடையூறும் இல்லை அம்மா. அது யாருக்கு போகுது தெரியுமா, நின் காதல் திருமகன். நீ பரதன் செல்லமா வளர்த்த இல்லையாமா, அவனுக்கு முடிசூட போகிறார்கள். பங்கமில் குணத்தியம்பி, எந்த விதமான குற்றங்களும் இல்லாத என் தம்பி பரதனேன்னு சொல்றான். ஏகாரத்தில் பாடுறான். பரதன் சொல்லியிருக்கலாம். பரதன் துங்கமா முடிசூட போகின்றான் என்று சொன்னால் பாட்டில் பிழை இல்லை, குற்றம் இல்லை. அது என்ன பரதனே என்று சொல்கின்றான் என்றால், தாயை தன்னுடைய உளவியல் ரீதியாக தயார்படுத்தி விட்டு தாய் தன்னுடைய அன்பை பொழிந்து ஏதாவது சொல்லி தடுத்து விடக்கூடாது என்பதற்காக நினைத்து ராமன் பரதன் தான் முடிசூட போகின்றான், பரதனை தவிர வேறு யாரும் இல்லை, நான் சூடப் போவது இல்லை என்று சொல்வதற்காக அதை அழுத்தம் திருத்தமாக ஏகாரத்தில் பாடுகின்றான். நீங்கள் பாவை திருப்பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் நாராயணனை பற்றி பாடும்போது சொல்லுவாள், அதாவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதிர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வச் சிறுமீர்கள் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்செங்கன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் நிறத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவா என்று பாடுவார். அது என்ன, நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணன் பறை தருவான் சொல்லியிருக்கலாம், நமக்கு பறை தருவான் சொல்லியிருக்கலாம். நாராயணனே என்று சொல்வதன் மூலமாக நாராயணனை தவிர நம்முடைய வாழ்வை உயிர்ப்பதற்கு இந்த உலகில் வேறு யாரும் இல்லை என்று ஒரு பொருள். இன்னொன்று, நமக்கே, நம்மை தவிர அவன் யாருக்கு செய்துவிட போகின்றான், நாம் தானே அவனை பாடி பரவி போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவன் நமக்குத்தான் நல்லது செய்வான் என்பதை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தும் விதமாக ஆணித்தனமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே நாராயணனே என்று போடுவான். அதுபோல இங்க பங்கமில் குணத்து எம்பி பரதனே துங்கமா முடி சூடுகின்றான் என்று பாடுகின்றான். சிறந்த தம்பி திருவுர எந்தையை மறந்தும் பொய்யினலாக்கி என்று பாடுவான். திரும்பி சொல்ல என்னுடைய சிறந்த தம்பி, ஆனா இதை சொல்லிட்டு மறந்து என் தந்தையை பொய்யிலனாக்கி, என் தந்தை ஒரு பொய்யை சொல்லிவிட்டு வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் அவன் இறந்து விட்டான் என்ற பழி அவனுக்கு வந்துவிடக் கூடாது, அதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் அம்மா என்று தன் தாயிடம் சொல்கின்றேன் என்றால், ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்கவில்லை, சிற்றன்னை கூப்பிட்டு அவனை காடு செல்ல சொல்லும் பொழுது அதை பற்றி கவலைப்படவில்லை, தன்னை பெற்று வளர்த்தெடுத்த தாய் அவனிடம் கேட்கும் போது அவள் மனம் பக்குவப்படும்படியாக பேசுகின்றார். எப்பேற்பட்ட அறிவு முதிர்ச்சி பாருங்கள் ராமனுக்கு, மெண்டல் பேலன்ஸ், அதைத்தான் சிதப்பிரக்ஞன் என்று சொல்லுவார்கள். இதை விடுகின்றோம். இதுக்கு அடுத்து பாருங்க, கையேகி சம்பந்தப்பட்டிருக்கிறாள் பரதனுக்காக, உபசலை சம்பந்தப்பட்டிருக்கிறாள். ஆனால் சுமித்திரை என்ன சம்பந்தப்பட்டாள்? சுமித்திரையை பார்க்க வருகின்றான் ராமன். சுமித்திரை சொல்லுகின்றாள், லக்குவனும் கூட செல்ல வேண்டும் என்று அரசனை நிற்கின்றான். லக்குவனுக்கு மனதிற்குள் ஏதோ ஒரு அச்சம், நம்மை வேண்டாம் என்று சொல்லிவிடுவாளோ நம்முடைய தாய் என்று. ஆனால் அவள் அதை சொல்லவில்லை. என்று சொல்கின்றாள், ஆகாதென்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி மாகாதல் ராமன் நம் மன்னவன் ஐயம் துறந்தும் போகா உயிர்த்தாயர் பூங்குழல் நம் சீதை ஏகா என்றே இரு இனி இவ்வை நிச்சலும் ஏதம் என்றாள் என்று போடுவார். லக்வன் அங்க வா, உனக்கு இனிமே அயோத்தி எது தெரியுமா? ராமன் இருக்கிற இடம் தாண்டா உனக்கு அயோத்தி. மா காதல் ராமன் மனம். உனக்கு தயரதன் மன்னவனும் அப்பனும் கிடையாது, உனக்கு ராமன் தான் அப்பா.
உனக்கு யாரு அம்மா தெரியுமா? நான் அம்மா கிடையாது உனக்கு அம்மா சீதை. எப்படி சொல்றாங்க? இதான் உனக்கு இதை தலைமேற்கொண்டு நடன்னு சொல்றேன். இனி இவ்வயின் நிச்சலும் ஏதம் என்ற ஒரு நிமிஷம் இங்க நிக்காடா, கிளம்பிடுங்கிறான். எப்படி பாருங்க, எப்பேற்பட்ட தாய் பாருங்கள். ஒரு இதை நீங்கள் நடைமுறை தாய்மார்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். சாதாரண ஒரு தாயாக இருந்தால் லக்குவனை கூப்பிட்டு நீ எதுக்கு போனுங்கிற? அவன் ராமன் பரதனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கையை கொடுத்த வரத்தை கேட்டு வரத்தை பெறுகிறாள். நீ என்னத்துக்கடா போன்னு நினைக்கிற? உன்னை யாராவது போக சொன்னார்களா என்று அங்கே ஒரு குழப்பத்தை விளைவிக்க வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் சொல்லலாம், ராமன் காட்டுக்கு போய்விடுவான், கேகை நாட்டுக்கு சென்றது பரதன் வராமல் போய்விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உனக்கு அரச பதவி கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புக்காகவே நீ எதற்காக செல்ல வேண்டும் என்று அவனுடைய புத்தியை திசை திருப்ப மடைமாற்றம் செய்ய முனைந்திருப்பார்கள். ஆனால் இங்கே அவள் என்ன சொல்கின்றாள்? நீ போ, உனக்கு அப்பா அம்மா எல்லாம் சீதை ராமன் தான். பிறகும் சொல்றா, இதுதான் மிக முக்கியமான செய்தி. பிறகும் சொல்றா, இன்னும் பகர்வாள். எங்கவா லக்ஷ்மணங்கவா, தம்பி எனும்படி அன்று. நீ ராமனுக்கு தம்பி எல்லாம் போக கூடாது. எப்படி போனதுன்னா, அடியாளின் ஏவல் செய்தி மன்னும் நகர்க்கே அவர் வந்திடின் வா, அது அன்றேல். இதுதான் முத்தாய்ப்பான வார்த்தை. அது அன்றேல் முன்னம் முடி என்று சொன்னான். நீ அவன் கூட போகும்போது ராமனுக்கு தம்பிக்கு போக கூடாதா, அவனுக்கு ஏவல் செய்யக்கூடிய ஏவலாளாக போக வேண்டும், ஒரு பக்தனாக நீ செல்ல வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு கட்டளை இடுகின்றார். இதை சொல்லிவிட்டு சொல்கின்றாள், ஒருவேளை காட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து ராமனுக்கு ஏதாவது துன்பம் நடந்து அவன் இறந்துபட நேரிட்டால் என் காதில் ராமன் முதல் இறந்தான் என்ற செய்தி வரக்கூடாது, லக்குவன் இறந்தான் அதற்கு ராமன் இறந்தான் என்ற செய்தி வர வேண்டும் என்று தாய் சொல்லுகின்றார். அது அன்றே நீ முன்னம் முடி, நீ முன்னாடி செத்து போடா. ஒரு பயணம் போற பிள்ளைய பார்த்து ஒரு பெற்ற தாய் எங்கேயாவது சொல்வார்களா? அப்ப எப்பேற்பட்ட குடும்பத்தில் அந்த பெண் ஆக்கப்பட்டு அந்த குடும்பமானத்தை காப்பாற்றுவதற்காக, குல தர்மத்தை காப்பாற்றுவதற்கு அவர் எப்படியெல்லாம் பாடுபடுகிறாள் பாருங்கள். தான் பெற்ற ஒரே பிள்ளையை அவ்வளவு துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு ராமனோடு போக என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், ராமனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் நீ செத்து போகிறான். இது ஒரு செய்தி. இப்ப லக்குவணன் குதிக்கிறான். எப்படி உன்னை காட்டுக்கு போக சொல்லலாம்னு குதிக்கலாம். வழக்கார் முகமாய் கையதாகலின் வானுலோரும் விளக்கார் அவர் விளக்கினும் என் கைவாளினுக்கு இலக்கா எரிவித்து உலகம் ஏழினோடு ஏழும் மன்னர்குல காவல் முறையும் இன்றே உனக்கு யாந்தர போடிங்கிறான். உன்னுடைய அரசாட்சி முடிசூடுவதற்கு யாரு தடையாக இருந்தாலும் அவருடைய அத்தனை பேரையும் கொன்று குவித்து அவருடைய பேரங்களை இந்த வான முட்ட அளவுக்கு குவிப்பேங்கிறான். ராம சொல்றான், கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்கின்றான். இங்க வா லக்குவனா, ஏன் இவ்வளவு கோபப்படுற? விதி நதியின் பிழை என்று நறும்புழல் இன்மையற்றே, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று விதியின் பிழை இதற்கு என்னை வெகுண்டது என்று சொல்கின்றான். டேய், ஒரு ஆத்துல தண்ணி வரலன்னா அது ஆத்தோட குற்றமாடா? கிடையாத. மழை வரும்போது தண்ணீர் வரும், மழை வற்றி போகும்போது தண்ணீர் வராமல் இருக்கும். அது ஆத்தோடைய குற்றம் அல்ல, நம்முடைய தந்தையாருடைய குற்றம் அல்ல, தாயினுடைய குற்றம் அல்ல, பரதனுடைய குற்றம் அல்லடா. இது யாருடைய விதி தெரியும்? யாருடைய விதியின் பிழை. ஊழில் பெருவலி யாவுள்ள மற்ற ஒன்று சூழிலும் தான் முந்திரும் வள்ளுவர் பிறந்தை சொல்றாரு அல்லவா? அப்போ விதி முன்னாடி நிற்குது என்று அறிவார்ந்த தத்துவத்தை தன்னுடைய தம்பியிடம் பேசுகின்றான். இங்கே ஒரு அறத்தை, அந்த விதிதான் எதற்கு காரணமாக அமைகின்றது, ஆகவே மற்றவர்களை கோபிப்பதில் எந்த பலனும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவனுடைய கோபத்தை தணிக்கின்றான். என்ன லக்குவனா, நீ இப்படி கோபப்படுற? உனக்கு இப்படியெல்லாம் கோபம் வருமா? இல்லையான் இது கூட ராமன் ஏய்ந்த நீதி விளையா வரும் நல்லனை பற்றிட ஊழ் வலுவுற்ற சீற்றம் விளையா நிலத்து உனக்கு எங்கன் விளைந்ததுன்னு கேட்கிறான். கோபமே வராத, என்ன இப்படி கோபப்படுற? நீ எப்படிப்பட்ட குலத்துல பிறந்திருக்க? உளவியல் ரீதியாக அணுகுன்றான். கோபம் வரக்கூடிய ஒருவர்களை பார்த்து நீங்க கோபமே பட மாட்டீங்க சார், எப்படி சார் இப்படி கோபப்படுறீங்கன்னு சொன்னா கோபப்பட்டவன் கூட இறங்கிடுவான். ஆனா லக்குவன் இயற்கையிலே கோபப்படக்கூடியவன், துடுக்குத்தனமானவன். அவனிடம் இப்படி சொன்ன மாத்திரத்திலேயே அவன் கோபப்படியிலிருந்து உச்சியிலிருந்து இறங்குகின்றான். அதனால்தான் கம்பர் அந்த இடத்தில் ராமனுக்கு செல்லும் சொல் வல்லான் என்ற ஒரு கட்டத்தை கொடுக்கிறான். இது ஒரு செய்தி. பிறகு குகனை பார்க்கின்றான். குகன் ராமனுக்கு தேனும் மீனும் கொண்டு வந்து கொடுக்கின்றான். ராமன் தேனும் மீனும் உண்பானா என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது.
ராமன் தேனும் மீனையும் கொண்டு வந்து ராமனுக்கு வைத்த மாத்திரத்திலே பக்கத்தில் உள்ள முனிவர்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள், என்ன இப்படி அனுசிதமான பொருளை கொண்டு வந்து வைக்கின்றானே, ராமன் இதை உண்பானா என்று அவர்களுக்கு கூட ஒரு சந்தேகம் பிறந்திருக்கும். சீதையும் கூட முகம் சுளித்திருப்பார். ஆனால் இவர்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், புகனுடைய அன்பை அவர்களுக்கு புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்த ராமன் அங்கே அரிய தாம் உவப்ப தம் உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் பெரிதர புணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்து அன்றே பரிவினில் தளிய எண்ணில் பவித்திரம் எம்மனோர்க்கும் உரியன இனிக்கின் நாமும் உண்ணனம் அன்றோ என்றான். இது என்ன தெரியுமா? இந்த சாப்பாடு தேனும் மீனுமா? இந்த தேனும் மீனுக்கு மேலே அன்பால் போர்த்தப்பட்ட புகனுடைய அன்பால் போர்த்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதமான பொருள் எது? பாற்கடலை கடையும் போது தோன்றிய அந்த தேவாமிரத்தை விட பவித்திரமானது என்று சொல்கின்றார். பவித்திரமான பொருள் அந்த இடத்தில் தேனும் மீனும் இல்லை, அது முழுக்க முழுக்க புகனுடைய அன்பு என்று ராமன் அன்புக்கு கட்டுப்பட்டவன், இந்த உலகத்தையும் அன்புக்கு கட்டுப்பட்டவன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருணையை இங்கே ஒரு அறத்தை இங்கே சுட்டி காட்டுகின்றான். நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக சிரியாவிலே அங்கே துருக்கியிலே மிகப்பெரிய பூகம்பம், நிலநடுக்கம், எத்தனையோ குழந்தைகளும் தாய்மார்களும் மக்களும் அங்கே அந்த இடுபாடுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப விழுமோ பிறகு விழுமோ என்று தெரியாமல் கட்டடங்கள் எல்லாம் உதிர்ந்த நிலையில் கொட்டிய நிலையில் இருக்கின்றன. தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அங்க வீரர்கள் எல்லாம் அந்த இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டு அங்கே ஓலமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் காப்பாற்றுகிறார்கள் என்றால் அன்பு. எங்கேயாவது உயிரை காப்பாற்றி விட மாட்டோமா என்ற ஒரு பெரிய ஒரு அச்சம் அவர்களுக்கு. அந்த உயிரை காப்பாற்றி விட்டால் அந்த வீரர்களுடைய முகத்தில் தோன்றக்கூடிய மகிழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்க்கும்போது இன்றும் அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, இந்த அன்பினால்தான் இந்த உலகம் படைத்துக் கொண்டிருக்கின்றது என்ற பெரிய ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை ராமனும் இங்கே சொல்லுகின்றான். எனக்கு கொடுத்த நேரம் முடிய போகின்றது, ஒரு பாடல் சொல்லி முடிக்கிறேன். இந்திரஜித்தை கொண்டுட்டாங்க. இந்திரஜித்துடைய தலை அறுக்கப்பட்டு தலைவேறு முண்டம் கிடக்கின்றான். இப்ப லக்குவன் அந்த எடுத்துக்கொண்டு வந்து ராமன் முன்பாக வைக்கின்றான். வானுட கூட்டங்கள் எல்லாம் தலைகால் புரியாமல் ஆரவாரத்தில் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் ஆடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னே வந்த விபீஷணர் அப்படியே கைபொத்தி வாய்பொத்தி அப்படியே அமைதியாக நிற்கிறார். இதை ராமன் பார்க்கின்றான். தன்னுடைய ஒரே மகன், குலத்தினுடைய மூத்த மைந்தன் அவன். இந்திரனை கொண்டு இந்திரஜித் என்று பெயர் எடுத்தவன். அதற்கு பின்னால் உள்ள குமரர்கள் இருந்தாலும் இவன் மிகப்பெரிய வலிமையானவன். அப்பேற்பட்ட ஒரு தன்னுடைய குலத்தின் மகனை கொன்று தலைவேறு உடம்பு போட்டிருக்கிறார்களே என்று நினைக்கிறான். ராமன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நமக்காக அல்லவா நம்முடைய குடும்பத்தை துறந்து மக்களை துறந்து அரசுக்காக இங்கே வந்து நிற்கின்றானே இந்த விபீஷணன், இவன் வரக்கூடிய கண்ணீரை அடக்கி கொண்டு வலியை அடக்கி கொண்டல்லவா நின்று கொண்டிருக்கின்றான் என்று நினைத்து அவனுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று ராமன் நினைக்கின்றான். உடனே அங்கு உள்ளவர்களை கூப்பிட்டு இங்கே வாருங்கள் என்று கூப்பிட்டு விட்டு சொல்கின்றான். ஆடவர் திலகர் இந்நாள் அன்று இகழ் அனுமன் என்னும் சேடனால் அன்று தெய்வத்தின் சிறப்பும் அன்று இது வீடனன் தந்த வெற்றி ஈதென்று விளம்பினான் ஏடவில் அலங்கல் மார்பன் என்று கம்பர் போனான். லக்குவனா, இந்த வெற்றி உன்னால கிடைச்சுன்னு நினைக்கிறியா? இல்லடா. அனுமன் உன்னால கிடைச்சுன்னு நினைக்கிறியா? இல்ல. இது தெய்வத்தினுடைய அருளும் கிடையாது, ஆண்டவனுடைய வெற்றிக்கு உதவவில்லை. யார் தெரியுமா காரணம்? மிகப்பெரிய இந்த வெற்றிக்கு காரணம் கீழனன் தந்த வெற்றி என்று சொல்கிறான். அந்த சொல்லுவதன் அந்த மாத்திரத்தில் அவனுடைய முகத்தில் அவனை எப்படியாவது தேற்ற வேண்டும். பிள்ளையை சாவ கொடுத்திருக்கக்கூடிய தந்தைக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் மொழி சொல்லி தேர்ச்சிவிட வேண்டும் என்று நினைத்த பரம்பொருளான ராமன் இது வீடனன் தந்த வெற்றி ஈது என்று விளம்பினான் என்று கம்பர் காட்டுகின்றார். என்றால் ஒரு அரசகுமாரனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தனையனாக பெற்ற தந்தையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தனையனாக எப்படி பிறந்த தாயிடமும் பெற்ற தாயிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு அன்பை பிறரிடத்தில் நண்பரிடத்தில் எப்படி காட்டிக் கொள்ள வேண்டும், அமைச்சர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற போர் தர்மத்தில் எப்படி சிறந்து விளங்க வேண்டும் என்ற அரிய கருத்துக்களை எல்லாம் நமக்கு கம்பர் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். என்றால் இந்த கம்பராமாயணத்தை அறநூல் அன்பு நூல் என்று சொல்வார்கள். அதை அறநூல் என்று சொன்னாலும் வியப்பில்லை. முழுக்க முழுக்க அங்கே அறமே பேசப்படுகின்றது. கம்பனில் எங்கு பார்த்தாலும் வெள்ளப்பிள்ளையாரை எங்கு கடித்தாலும் இனிப்பது போல் கம்பனில் எங்கு படித்தாலும் அறம் நிறைந்து ஓங்குகின்றது என்று சொன்னால் மிகையாகாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான நிகழ்ச்சியா இருந்துச்சு.
கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் அனைத்தையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. இதுக்கு அருமையாக பேசியிருக்கீங்க, நிறைய மேற்கோளை எடுத்து காட்டியிருக்கீங்க. ஒரு பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம பணிந்து பாராட்டணுங்கிறதும், பெற்றோர்களை எப்படி போற்றணுங்கிறதையும், பதவிக்கு ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய அந்த பெருந்தன்மை பண்பு எப்போ வரும் அப்படிங்கிறதையும், அன்போட வெளிப்பாட்டை லக்வணன் புகழ் இவங்களோட வார்த்தைகளின் ஊடாகவும், வெற்றிக்கு காரணமா இருக்கிற நபர்களை எந்த காலத்துலையும் நம்ம போற்றணும், அவங்கள நம்ம எந்த காலத்துலையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்கிற அந்த துன்பத்திலையும் கூட வெற்றிக்கு காரணமா இருந்த நபர் அந்த விபீஷணங்கிறவரை போற்றுன அந்த பண்பும் கூட இது மாதிரியான உயர்ந்த கூறுகள் அனைத்தையும் எடுத்து காட்டக்கூடிய, எடுத்து அறியக்கூடிய பாடலா படிச்சுட்டோம். அதுக்குள்ளக்க இந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமா பார்க்க முடியும் அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.